ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். 3 மாபெரும் சுபர்கள் குரு, புதன், சுக்கிரன் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருந்து நல்லபடியாக பாக்யஸ்தானத்தை பார்க்கிற போது இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. ராசியிலே செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய ராஜ யோகாதிபதி, ரிஷபத்திற்கே உண்டான ராஜ யோகாதிபதி நல்லபடியாக லாபஸ்தானத்தில் உச்சகுருவின் வீட்டில் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். 10ஆம் இடத்திலே அமர்ந்து உங்களுக்கு சற்று அசௌகரியங்களை தந்து கொண்டிருந்த தொழில் அடிப்படையில், உத்தியோக அடிப்படையில், வருமான அடிப்படையில் சற்று அசௌகரியங்களை தந்து கொண்டிருந்த ராகு பகவானுக்கு சுக்கிரனுடைய பார்வை கிடைத்து விட்டது. 2ஆம் இடத்துல சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார். மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு உச்சகுருவோடு சேர்ந்து 3ஆம் இடத்தில் சிவராஜ யுகத்தை ஏற்படுத்துவார். மாதத்தினுடைய முதல் வாரத்தில் ஒரு 7ஆம் தேதி அளவில் புதன் பகவான் வக்ரகதியிலே மிதுனத்திலே அமர்ந்து விடுவார். மாதத்தினுடைய முதல் வாரத்தில் ஒரு 5ஆம் தேதி அளவில் நல்லபடியாக 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் கேதுவை சாந்தப்படுத்தி ராகுவையும் சாந்தப்படுத்துகிறார், சுபத்துவப்படுத்துகிறார். உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்துல திக்பலமாகி இருக்கிறார். ராசியிலேயே செவ்வாய் மறைமுக பிருகமங்கல யோகத்தோடு இருக்கிறார். புதன் பகவான் புதாதித்ய யோகத்தோடு செயல்படுகிறார். சூரிய பகவான் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு சிவராஜ யோகத்தில் செயல்பட போகிறார். 3ஆம் இடம் வலுத்திருக்கிறது, 10ஆம் இடம் வலுத்திருக்கிறது, 11ஆம் இடம் வலுத்திருக்கிறது, ராசி வலுத்திருக்கிறது, 2ஆம் இடம் வலுத்திருக்கிறது, 4ஆம் இடம் வலுத்திருக்கிறது. என்ன சொல்ல, எப்படி சொல்ல? புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். நல்ல வருமானம் இருக்கும். தொழிலில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் அப்படியே விலக போகிறது. பாக்யஸ்தானம் வலுத்து செயல்படுகிறது. லாபஸ்தானம் வலுத்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. புதிய வாய்ப்புகள், புதிய வரவுகள், புதிய உறவுகள், புதிய அனுபவங்கள், புதிய திருப்பங்கள், புதிய முன்னேற்றங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான யோக மாதம். ரிஷபராசிக்காரர்களுக்கு மனம் முழுக்க மகிழ்ச்சி தங்க போகிறது. அதிர்ஷ்டம் அடித்து விட்டது என்பதுதான் உண்மை. எப்போது ஒரு மனிதனுடைய பிறந்த ஜாதகத்தில் 2ஆம் இடம் வலுவாக செயல்படுகிறதோ எல்லா வழிகளிலிருந்தும் நல்லபடியாக வருமானம் இருக்கும். 2ஆம் இடம் வலுவாக செயல்படுகிற போது உங்களுடைய பேச்சுக்கு நல்ல அங்கீகாரம் இருக்கும். சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கும். குடும்பத்துக்குள்ளே இருந்த சின்ன சின்ன குழப்பங்கள் எல்லாம் அப்படியே விலக போகிறது. குடும்பம் கோயிலாக ஆக போகிறது. குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் ஏற்படுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. உச்சகுரு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். நல்லபடியாக குரு 3ஆம் இடத்தில் அமர்ந்து 7, 9, 11ஆம் இடத்தை பார்க்கிறார். ஒரு மனிதனுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய பிறந்த ஜாதகத்தில் இருக்கிற 7ஆம் அதிபதியை கோச்சாரத்திலே வருகிற குரு பார்க்க வேண்டும். பலவிதமான கிரக சேர்க்கைகள் இருக்கிறது. இன்னொரு விடயம் என்று பார்க்கிற போது 2ஆம் இடம் குடும்ப வீடு, 7ஆம் இடம் களத்திர ஸ்தானம், 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம், சுக்கிரன் நிலைத்த நீடித்த தாம்பத்திய சுகத்தை தரக்கூடியவர். இந்த அமைப்புகள் எல்லாம் கோச்சாரத்திலே வலுவாக இருக்கிற போது ஒரு மனிதனுக்கு திருமணம் நடக்கும். இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு மனிதனுடைய பிறந்த ஜாதகத்தில் 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் வலுவாக இருக்கிற போது, சுபத்துவமாக இயங்குகிற போது நல்ல தசாபுத்திகளின் அடிப்படையில் திருமணம் நடப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த மாதத்தில் நல்லபடியாக உச்சகுரு 3ஆம் இடத்தில் அமர்ந்து 7, 9, 11ஆம் இடத்தை சாந்தப்படுத்துகிறார், புனிதப்படுத்துகிறார். நல்லதொரு இணை துணை கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. திருமணம் நடப்பது முக்கியமில்லை. மனசுக்கு பிடிச்ச வரன் கிடைக்க வேண்டும். நல்ல திருமணமாக ஆக வேண்டும். அந்த திருமண வாழ்க்கை வாழையடி வாழையாக பரம்பரையை விருத்தி செய்ய வேண்டும். மனசுக்கு பிடிச்ச நல்ல வரன், நல்ல திருமணம் நடப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏதோ சில காரணங்களால அவயோக தசாபுத்திகளின் அடிப்படையில் முதல் திருமணம் தோல்வி அடைந்து 2ஆம் திருமண வாய்ப்புக்காக நீங்கள் காத்து கொண்டிருந்தால் 2ஆம் திருமண வாய்ப்புகள் நல்லபடியாக கனிந்து வந்திருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளலாம். தசாபுத்திகளின் அடிப்படையில் அற்புதமான திருமண வாய்ப்புகள் எல்லோருக்குமே காத்திருக்கிறது. சகோதர ஒற்றுமை மேலோங்கும். உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாம் அப்படியே விலக போகிறது. குடும்பத்துக்குள்ள நல்லபடியாக சுப மங்கள காரியங்களை நடத்தி நீங்கள் பார்க்க முடியும். உணவு பழக்க வழக்கத்தில் நல்லதொரு பழக்க வழக்கத்தை கடைபிடிக்க போகிறீர்கள். மது பழக்கத்தில் இருப்பவர்கள் அந்த பழக்கத்தில் இருந்து அப்படியே வெளிவர போகிறீர்கள். சாப்பாட்டில், உணவில் நல்ல பழக்கத்தை நீங்கள் கொண்டு வர போகிறீர்கள். தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் வலுவாக செயல்படுகிறது. 2ஆம் இடம் உடைய தாட் ப்ராசஸ், 2ஆம் இடம் உடைய கமிட்மெண்ட், 2ஆம் இடம் உடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபேமிலி லைஃப், 2ஆம் இடம் உடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், 2ஆம் இடம் உடைய இன்கம், 2ஆம் இடம் உடைய ஃபேமிலி அற்புதமாக இருக்கிறது. 2ஆம் இடம் ஒரு மனிதனுக்கு வலுவாக செயல்படுகிற போது வருமானம் அதிகரிக்கும். வார்த்தைகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பம் கோயிலாக இருக்கும். இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம். மாணவ கண்மணிகளுக்கு பொற்காலம் என்றே சொல்லிவிட முடியும். 4ஆம் இடமும் 4ஆம் அதிபதியும் வித்யாகாரகன் புதனும் எப்போதெல்லாம் வலுவாக செயல்படுகிறார்களோ
அப்போதெல்லாம் மாணவ கண்மணிகளுக்கு வித்யாபியாசத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி தடை எல்லாமே அப்படியே விலகும். மறதி இல்லாமல், சோம்பல் இல்லாமல், பிடிவாதம் இல்லாமல் உற்சாகமாக எழுந்து படிக்க முடியும். கல்வியில் நல்ல மதிப்பெண்களை வாங்க முடியும். அற்புதமாக இருக்கிற இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம். 4ஆம் அதிபதி நல்லபடியாக 2ஆம் இடத்துல புதாதித்ய யோகத்தோடு செயல்படுகிறார். அதன் பிறகு மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு சிவராஜ யோகத்தோடு செயல்பட போகிறார். நிலையான சொத்துகள், வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே தெளிவாக இருக்கிறது. நிலம் வாங்கலாம், இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், வாகன யோகம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் திக்பலம் அடைந்திருக்கிறார். என்னதான் அவர் கேதுவோடு சேர்ந்திருந்தாலும் அந்த இடத்துல அவருக்கு ஒரு ஸ்தான பலம் இருக்கிறது. திக்பலம் என்று சொல்கிற போது நல்லபடியாக சுக்கிரனுடைய காரகத்துவங்கள்ல உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. அவர் உங்களுக்கு ராசிநாதன் அல்லவா? சாப்பாட்டு கடை வைத்திருப்பவர்கள், துணிக்கடை வைத்திருப்பவர்கள், வண்டி வாகனம் எடுத்து டிராவல்ஸ் நடத்துபவர்கள், இவர்களெல்லாம் சற்று கணிசமான நன்மைகளை நல்லபடியாக பார்க்க முடியும். அற்புதமான யோக மாதமாக இருக்கிறது. நல்லபடியாக சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தை பார்த்து சாந்தப்படுத்துகிறார். 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் வாளை சுருட்டி கொண்டு அநியாயத்துக்கு நல்ல பிள்ளையாக இருக்கிறார். தொழிலில், உத்தியோகத்தில் இருந்த தடைகள் எல்லாம் அப்படியே விலக போகிறது. அதாவது சம்பள உயர்வு, உத்தியோக உயர்வு, ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எல்லாம் கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. புதிய தொழில் பங்குதாரர்களை சேர்த்து கொள்ளலாம். தொழிலுக்கு தேவையான நல்ல வேலையாட்கள் கிடைப்பார்கள். வேலையாட்களை குறிக்கக்கூடிய சனி பகவான் சாந்தமாக இருக்கிறார். தொழிலில் முன்னேற்றம், நல்ல வேலை கிடைப்பது, உத்தியோக உயர்வு கிடைப்பது. நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு பெயர், புகழ், கீர்த்தி எல்லாம் உண்டாக போகிறது. உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே அப்படியே விலக போகிறது. 8ஆம் அதிபதி உச்சமடைந்திருக்கிறார். 3ஆம் இடம் வலுவாக சுபத்துவமாக செயல்படுகிற போது உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே விலகி பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், மரியாதை எல்லாமே வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல விரிவடைவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. 3ஆம் இடம் அக்கம் பக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள், 3ஆம் இடம் பெயர், புகழ், கீர்த்தி, 3ஆம் இடம் நிலையான சொத்துகள், 3ஆம் இடம் ஆபரணங்கள், 3ஆம் இடம் சிறுதூர பயணங்கள், 3ஆம் இடம் நல்ல தொடர்புகள், 3ஆம் இடம் வலுவாக ஒரு மனிதனுக்கு செயல்படுகிற போது நல்ல வருமானமும் இருக்கும், பெயர் புகழ் அதிகரிக்கும், நிலையான சொத்துக்களை வாங்கலாம், வண்டி வாகன சேர்க்கை இருக்கிறது, ஆபரண சேர்க்கை இருக்கிறது. நல்லபடியாக மனம் முழுக்க மகிழ்ச்சி தங்கக்கூடிய அற்புதமான உற்சாகமான யோக மாதமாக இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு கோச்சாரத்தில் எந்த தீய பலனும் சொல்ல முடியவில்லை. ராசிநாதன் திக்பலம் அடைந்திருக்கிறார். ராகுவும் கேதுவும் சாந்தமடைந்து விட்டார்கள். 10ஆம் இடமும் 11ஆம் இடமும் வலுத்து செயல்பட போகிறது. உங்களுடைய ராஜ யோகாதிபதி லாபஸ்தானத்தில் உச்சகுருவின் வீட்டில் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். அற்புதமாக இருக்கிறதே. நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். நல்லதொரு வேலை கிடைக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தவருக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம், விவசாயம், வருமானம் தரக்கூடிய அமைப்புகள் இருந்த தடைகள் எல்லாமே அப்படியே விலக போகிறது. பாக்யஸ்தானம் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறது. என்ன கவலை? குலதெய்வ ஆசீர்வாதம் இருக்கிறது. கடவுளர்கள் எல்லாம் வரிந்து கட்டிக்கொண்டு உங்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு நல்லபடியாக உடல் ஆரோக்கியம் ஏற்படுவது ஒரு பாக்கியம், திருமணம் நடப்பதொரு பாக்கியம், குழந்தைகள் கிடைப்பதொரு பாக்கியம், குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைப்பதொரு பாக்கியம், பொருளாதாரத்தில் முன்னேற்றமாக போவதொரு பாக்கியம், கோயில் கும்பாபிஷேகத்துக்கு உதவி செய்வதொரு பாக்கியம், குலதெய்வ ஆசீர்வாதம் கிடைப்பதொரு பாக்கியம், நிலையான சொத்துக்களை வாங்குவதொரு பாக்கியம், வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுவதொரு பாக்கியம், உறவுகள் எல்லாம் உங்களை தலையில தூக்கி வைத்து கொண்டாடுவதொரு பாக்கியம். பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான யோக மாதம். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் வலுவாக செயல்படுகிற போது குலதெய்வ ஆசீர்வாதமும் இருக்கும், பொருளாதார நன்மையும் இருக்கும். அற்புதமாக செயல்பட்டு கொண்டிருக்கு. அதாவது தர்ம கர்மாதிபதிகள் 9, 10 கூடியவர்கள் இயல்பாக செயல்படுகிற போது, தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்பட்டிருக்கிற போது இறை அருளும் இருக்கும், பொருளாதார முன்னேற்றமும் இருக்கும். அற்புதமான யோக மாதமாக, எந்த தீய பலனும் சொல்ல முடியாத மாதமாக அற்புதமாக இருக்கிறது. இந்த கோச்சார பலன்கள் எல்லாம் எப்போதுமே ஒரு மனிதனுக்கு இயல்பாக நன்மை தரும் என்று சொல்ல முடியாது. எப்போதாவது ஒரு முறைதான் அத்தனை கிரகங்களும் வரிந்து கட்டிக்கொண்டு கோச்சாரத்தில் உங்களுக்கு நன்மை செய்யும். இப்போது இந்த மாதம் 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கோச்சாரத்தில் எல்லா நன்மைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது உங்களுக்கு ஒரு நல்லதொரு தசாபுத்தி மட்டும் நடந்து கொண்டிருந்தால் நான் இப்போது சொன்ன பலன்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அவயோக தசாபுத்தியில் மாட்டிக்கொண்டிருந்தாலும் கூட ஒரு 35-40% நன்மைகள் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எதப்படி இருந்தாலும் இந்த வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் வளர வேண்டும், மலர வேண்டும். அதாவது இந்த மாதம் முழுக்க சூரிய பகவான், குரு பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சனி பகவான் எல்லோருமே சாந்தமாக, சுபத்துவமாக, வலுவாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இந்த மாதத்தில் சூரியனுடைய துறையில நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால், குருவனுடைய துறையில செயல்பட்டு கொண்டிருந்தால், புதனுடைய துறையில செயல்பட்டு கொண்டிருந்தால், செவ்வாயினுடைய துறையில செயல்பட்டு கொண்டிருந்தால் எல்லா நன்மைகளும் லாபங்களும் உங்களுக்காக காத்திருக்கிறது. மின்சாரத்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, விளையாட்டுத்துறை, சுற்றுலாத்துறை, பொதுப்பணித்துறையில இருப்பவர்களுக்கு எல்லா நன்மைகளும் லாபங்களும் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஆசிரியர்கள், வழிகாட்டிகள், குருமார்கள்,
கோயில் அர்ச்சகர்கள், கோயில் தர்மகர்த்தாக்கள் இவர்களுக்கெல்லாம் அதிக நன்மைகளும் லாபங்களும் இயல்பாக காத்திருக்கிறது. அதாவது ஆலயத்தை சுற்றி கடை வைத்திருப்பவர்களுக்கு அதிக நன்மைகளும் லாபங்களும் உங்களுக்காக காத்திருக்கிறது. மின்சார வாரியத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள், மின்சார உதிரி பாகங்கள் விற்பனை செய்பவர்கள், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்கள், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல்வாதிகள், அரசாங்கத்தில் உயர் பதவியில் அங்கம் வகிக்கக்கூடியவர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், பாடசாலை அதிபர்கள், கல்லூரி முதல்வர்கள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்களுக்கெல்லாம், குடும்ப தலைவர்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் இயல்பாக காத்திருக்கிறது. தீப்பெட்டி தொழிற்சாலை, மெழுகுவர்த்தி தொழிற்சாலை இவர்களுக்கெல்லாம், இந்த தொழிற்சாலைகளில் வேலை செய்யக்கூடியவர்கள், இந்த தொழிற்சாலையை இயக்கி கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் அதிக நன்மைகளும் லாபங்களும் இயல்பாக காத்திருக்கிறது. செவ்வாய் மாதம் முழுக்க வலுவாக செயல்படுகிறார். என்னதான் சனியின் பார்வையில் இருந்தாலும் சனி பகவான் சாந்தம் அடைந்திருக்கிறார். அவருடைய பார்வை உங்களுக்கு தீய பார்வையாக இல்லை. மருத்துவர்கள், செவிலியர்கள், மெடிக்கல் ஷாப் வைத்திருப்பவர்கள், மருத்துவமனையிலே வேலை செய்யக்கூடியவர்கள், பில்டிங் கான்ட்ராக்ட், சிவில் இன்ஜினியர்ஸ், ரியல் எஸ்டேட் இது போன்ற அமைப்பில் யூனிஃபார்ம் சர்வீஸில் இருப்பவர்கள், அதே நேரத்தில் காவல்துறையில் இராணுவத்தில் உயர் அதிகாரிகளாக இருப்பவர்கள், காவல்துறையில் பணிபுரிபவர்கள், இராணுவத்தில் பணிபுரிபவர்களுக்கு கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் நடக்க காத்திருக்கிறது. செங்கல்சூளை வைத்திருப்பவர்கள், பலசரக்கு கடை வைத்திருப்பவர்கள், மளிகை கடை வைத்திருப்பவர்கள், டிபார்ட்மெண்ட் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்கள், டீ கடை நடத்துபவர்களுக்கெல்லாம் அதிக நன்மைகளும் லாபங்களும் இயல்பாக காத்திருக்கிறது. புதன் பகவான் மாதம் முழுக்க வலுவாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆடிட்டிங், அக்கவுண்டிங், டீச்சிங், பேங்கிங், மார்க்கெட்டிங், மீடியா துறை, எழுத்துத்துறை, பத்திரிகை துறை, யூடியூப், பேஸ்புக், இணையதளம் இது போன்ற அமைப்புகளில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் அதிக லாபத்தையும் நன்மையையும் பார்க்க முடியும். பேசி பிழைப்பவர்கள், பண முதலீடு இல்லாமல் தொழில் செய்யக்கூடியவர்கள், நல்ல இடைத்தரகர் அல்லவா புதன், சிறு குறு வியாபாரிகள் இவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்களும் நன்மைகளும் இயல்பாக காத்திருக்கிறது. ஐயா, இந்த மாசத்துல எந்த தெய்வத்தை வணங்கலாம், அதிகப்படியான நன்மைகளை உள்வாங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி பார்க்கலாம். மகாலட்சுமி வழிபாடு மாதம் முழுக்க உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து தரும். அதே நேரத்தில் குறிப்பாக வேலைக்கு போகக்கூடிய பெண்கள், வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாமல் உங்களை சுற்றி எதிரிகளை உருவாக்கி கொள்ளக்கூடாது. வேலை செய்கிற இடத்துல அசௌகரியங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. உங்களால் எந்த தீங்கும் வராதது போல் பார்த்து கொள்ளுங்கள். மற்ற எந்த தீய பலனும் சொல்ல முடியவில்லை. ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதத்தில் தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும், நல்ல வருமானம் இருக்கும், குடும்பம் கோயிலாக இருக்கும், லாபங்கள் எல்லாம் கிடைக்க போகிறது, சொந்த தொழிலில் முன்னேற்றமாக போக போகிறீர்கள், தொழிலுக்கு தேவையான பங்குதாரர்களும் வேலையாட்களும் கிடைக்க போகிறார்கள், பெயர் புகழ் கீர்த்தி எல்லாமே உண்டாக போகிறது, நிலையான சொத்துக்களையும் வாங்க முடியும், வாகன சேர்க்கையும் இருக்கிறது, நல்லபடியாக கல்வியில முன்னேற்றமாக போகலாம். 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் திக்பலம் அடைந்திருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் ஏற்பட போகிறது, அற்புதமாக இருக்கிறது. புதிய வாய்ப்புகளும், புதிய வரவுகளும், புதிய உறவுகளும், புதிய அனுபவங்களும், புதிய திருப்பங்களும், புதிய முன்னேற்றங்களும் நடக்கக்கூடிய அற்புதமான யோக மாதமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதில் ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.